பிரியமானவர்களே, இன்று பாஸ்கா காலத்திலே 7ஆம் வாரத்தில் நாங்கள் செவ்வாய்க்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு உங்களை என்னை அழைத்து நிற்பது, ஆண்டவர் தம் பணி வாழ்வின் நிறைவை காண்கின்ற, மாட்சிமையை காண்கின்ற, அவர் இந்த உலகத்திற்கு வந்து மனிதர் மீது அன்பு கொண்டு தன்னுடைய தந்தை தனக்கு ஒப்படைத்த அந்த அன்பின் நிபந்தனையற்ற அன்பினை மக்களோடு பகிர்ந்து கொண்டு அவருடைய பணி வாழ்விலே நிறைவை காண்கின்ற அவர் சொல்கிறார், வானத்தை அன்னார்ந்து பார்த்து நீர் எனக்கு கொடுத்த பொறுப்பினை நான் இன்று செய்து முடித்திருக்கின்றேன், நான் உம்மிடம் வருகின்றேன் மீண்டும் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, அவர் இந்த உலகத்தின் மீது காட்டிய அன்பு, தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரின் ஊடாக முழு மனித வாழ்வுக்கும் அவருடைய வாழ்க்கையினூடாக, அவருடைய அன்பினூடாக முழு மனித குலத்திற்கும் மீட்பினை பெற்றுக் கொடுப்பதற்காக தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்தவர். எனவே அவர் இன்று தன்னுடைய சீடர்களுக்கு இந்த உலகத்திலே காணப்படுகின்றவற்றை பற்றி முழுமையான உண்மையினை அவர் சொல்லுகிறார். நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கின்ற பொழுது அமைதி இல்லாமலும், அதே போன்று ஒருவருக்கொருவர் ஒற்றுமை இல்லாமலும் இருக்கின்ற இந்த பொழுதிலே நீங்கள் இறைவனுடைய அன்பினை நாடியவர்களாக, இறைவனை அடிப்படையாக கொண்டு வாழுகின்ற மக்களாக மாற வேண்டும். இன்று சமுதாயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எனக்கு பிரியமானவர்களே, பல்வேறுபட்டவர்கள் இந்த உலகத்திலே காணப்படுகின்ற பொருட்களை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு வாழ்கின்றார்கள். அப்படியானால் அப்படி வாழ்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக இருக்கும், எப்படி ஒற்றுமையாக இருக்கும், எப்படி மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனம் அவர்களுக்கு கிடைக்கும்? நிபந்தனையற்ற அன்பினை கொடுத்த இறைவனுடைய சித்தத்தினை நிறைவேற்ற அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் எந்த பொறுப்புகளை எவ்வாறு நாங்கள் செயற்படுத்துகின்றோம்? என்னுடைய குடும்பங்களிலே ஒற்றுமை காணப்படுகின்றதா? குடும்பங்களிலே நிம்மதி காணப்படுகின்றதா? குடும்பங்களிலே ஒருவருக்கொருவர் மதிக்கக்கூடிய தன்மை காணப்படுகின்றதா? அல்லது பங்குகளிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒற்றுமை காணப்படுகின்றதா? மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை எங்களிடம் காணப்படுகின்றதா? நிபந்தனையற்ற அன்பினை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் எங்களிடம் காணப்படுகின்றதா? சிந்தித்து பார்ப்போம். பங்குகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, நாங்கள் வாழ்கின்ற இல்லங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, நாங்கள் இருக்கின்ற சமுதாயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, நாங்கள் பார்ப்பதெல்லாம் என்ன? மற்றவர்களுக்கு எதிராக செயற்படக்கூடிய தன்மை, மற்றவர்களை பழிவாங்கக்கூடிய தன்மை, மற்றவர்கள் நல்லாக இருக்கக்கூடாது, அவர்கள் நன்றாக வாழக்கூடாது என்று எங்களுடைய எண்ணங்கள் எங்களை எரித்து எங்களையே கொள்ளுகின்றது அன்பார்ந்தவர்களே. எனவேதான் அவர் சொல்லுகிறார், நான் இந்த உலகத்துக்கு வந்து எனக்கு கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றிவிட்டு நான் இந்த உலகத்திலே இருந்து செல்லுகிறேன். இந்த உலகம் எனக்கு நிறைவானதாக இல்லை, இது நிலையற்றதாக இல்லை, இது நிலையற்ற வாழ்வு. நான் நிலையான வாழ்வு என்னுடைய தந்தையிடம் செல்கிறேன், நான் உங்களுக்கும் ஒரு இடத்தினை தயார் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். எனவே அந்த வரப்பிரசாதங்களை நாங்கள் வேண்டுவதற்கு முயற்சி செய்வோம். எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் மாற்றுவோம், எங்களுடைய செயற்பாடுகளை மாற்றுவோம், எங்களுடைய செயல்களை மாற்றுவோம், எங்களுடைய எண்ணங்களை மாற்றுவோம். இறைவனை அடிப்படையாக கொண்டு வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். நாங்கள் முயற்சி செய்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கின்றார். எனவேதான் நாங்கள் பார்க்கிறோம், புதிதாக நியமிக்கப்பட்ட பாப்பரசர் லியோ 14ஆம் பாப்பரசர் எங்களை அழைத்து நிற்பது, இறைவனிடம் செல்லுங்கள், அவரிடம் சென்று உங்களை முழுமையாக அவரிடம் ஒப்புக் கொடுங்கள் என்று. எனவே அந்த வரப்பிரசாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள்